ராகவுக்கும் மதுவுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்ட்டு அபி ஒரு பக்கம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபியோட அப்பா ராகவ் கிட்ட போயிட்டு என் பொண்ணு விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு மது நேராக அபிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் எனக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நீ முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கிற. ஆனால் இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ராகவ் கிட்ட பேசி ராகவுடைய மனசை கலைக்க பார்க்குறியே, எதுக்காக இந்த வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக மது பேசுகிறாங்க. இதை கேட்டு அபி பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. உங்களை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், அந்த முடிவில் எந்த வித மாற்றமும் இருக்காது, தயவு செய்து புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி அபி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அபியோட அம்மா டக்குன்னு ஒரு புடவை எடுத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. கதவை தாப்பில் போட்டுக்கிட்டு தூக்கு போட்டு நான் சாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனில் அந்த புடவையை மாட்டிகிட்டு இருக்காங்க. சிவராமன் எல்லாருமே அந்த கதவை போய் தட்டிகிட்டு இருக்காங்க. அபியும் அங்கே வராங்க. ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. கழுத்தில் புடவை மாட்டிகிட்ருக்காங்க. அபியும் ராகவும் பிரியக்கூடாது அப்படின்ட்டு அபியோட அம்மா அப்பா நினைக்கிறாங்க. ராகவ் கூட மது தான் சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு அபி ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இதோட இந்த புறமும் முடியுது.